ஏன்னா யாருமே நான் வெறும் விசுவாசியம் மட்டும் சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்களாய் அனைவருமே கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா இன்றைக்கு பல சொல்லலாம், அதாவது நான் ஒன்லி விசுவாசி தான், ஊழியம் செய்வது பொருளாதார ஊழியக்காரன் தான் பொருந்தும், சபையின் போதகருக்கு தான் பொருந்தும், அதுவே மற்ற ஊழியக்காரன் தான் பொருந்தும், எங்களுக்குலாம் அது பொருந்தாது, நாங்கள் யாரும் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் பல கிறிஸ்தவர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அப்போஸ்தலனை போல அப்படி சொல்லலை. கிறிஸ்தவர்களாகிய அனைவருமே, அனைத்து விசுவாசிகளுமே கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கு வசனம் ஆதாரமாக வசனம் என்ன சொல்லியிருந்ததுன்னு சொன்னால், இந்த வசனத்தை படிக்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமன்ஸ் 12:11. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவன் இந்த கொரிந்தி சபை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனை போல் சொல்கிறார். ஆகவே நம்ம அனைவருமே கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக ஒரு 6 காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். 12 6 காரியங்களை மட்டும் நம்ம பார்த்து நம்ம பார்க்கலாம். அதாவது 6 காரியங்கள். முதலாவதாக நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன சொன்னால், நமக்கு நாமே ஊழியம் செய்யணும். ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மை நாமே கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதான் வசனம் இருக்குது, அந்த வசனத்தை படிக்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அதே நம்ம இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி என்ன பண்ணுங்க, பாவம் பண்ணி என்ன பண்ணுறது, நாம் இனி நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மை நாமே கரெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதே ஃபர்ஸ்ட் நம்மை நாமே முதல்ல கரெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யலாம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதான் மற்றவங்களுக்கு போதிக்கிற நான் தானே என்ன பண்ணுறேங்க, அந்த வருஷத்துக்கு படிக்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதே ஆகாதவனுக்கு போகிறார்களுக்கு இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம சரீரத்தை நம்ம என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணணும். தேவையற்ற காரியங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்முடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாலாக நம்ம டிவியில் பேப்பர்லாம் செய்தி வரலாம் வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. ஜான் ஜெமராஜ் பற்றி செய்தி வந்துச்சே வரலையா? ஏன்னா அவருக்கு அந்த சபை விசுவாசிட்டு தவறா நடந்து கொண்டதா கடைசியில் அவர் அரசு பண்ணதாக நம்ம செய்தியை நம்ம பார்த்தோம், அனைத்து தொலைக்காட்சியிலையும் வந்தது. அதுக்கு என்ன காரணம், அவர் சரீரத்தை அவரால் என்ன பண்ண முடியல, அவரால் ஒடுக்க முடியல. அவர் மற்றவர்களுக்கு போதிக்கிற அவர் தன்னுடைய சரீரத்தை அவர் ஒடுக்க முடியல. அதனால தான் அவர் அந்த சபை விசுவாசிக்க தவறா நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால என்ன நடந்துச்சுன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய அவப்பே வந்தது. கரெக்டாங்க, ஜான் ஜெபராஜ் பண்ணனால அது அனைத்து பத்திரிகையும் வந்ததுனால அது கிறிஸ்தவருக்கு ஒரு அவப்பே வந்தது. அது மட்டும் இல்லை, RSS இந்து முன்னணிக்காரங்க என்னாச்சுங்க, ஒரு அல்வா சாப்பிட்டமா இருந்திருக்குமா, இந்த செய்தி RSS இந்து முன்னணிக்காரனுக்கு ஒரு அல்வா சாப்பிட்டமா இருந்திருக்கும். அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முன்னால நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம கரெக்ட் பண்ணாமல் நம்ம ஊழியம் செய்தால் அது வேஸ்ட்டு. ஏன்னா அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க. அதுவே நம்மை முதலாவது கரெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே செய்கிற ஊழியம். அதனால நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கூட பிரதான ஆசாரியன் இது நம்ம படிக்கலாம். அதாவது நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு முன்னதாக அவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அப்புறம் தான் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும், பலி செலுத்துவதற்கு. இல்லைன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவன் தாக்கப்படுவான், அடிக்கப்பட்டு அங்கே அவன் மறித்து விடுவான். அதே ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே சுத்திகரித்துக் தான் அந்த பலியை செலுத்த போனோம். அதான் நம்ம பழையப்படுத்தப்படுகிறாங்க. நம்ம ஊழியம் செய்யறதுக்கு முன்னால நம்மை நாமே ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதான் நமக்கு நாமே செய்கிற ஊழியம், ஃபர்ஸ்ட் ஊழியம். அதனால
என்ன காட்டி கொடுக்குறாருங்க? என்ன சொல்றாங்க? பரிசேயத்தை பார்த்து அந்த வசனத்தை படிங்க. மற்ற 7 அதிகாரம் 4-5 வசனத்தை ரேசிஸ்ட் படிங்க. Matthew 7:4-5. ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் பெரிய உத்தரா இருக்கு, அதான் நீ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மற்றவங்கள அந்த துருவ பாராட்டு சொல்லிக்கிறார். அதே ஃபர்ஸ்ட் நம்மை நாமே கட் பண்ணிக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முன்னதாக ஃபர்ஸ்ட் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது ஊழியம் வந்து நமக்கு நாமே செய்கிற ஊழியம். இரண்டாவது ஊழியம் என்னவென்று சொன்னால் அது வந்து பிரேயர் மினிஸ்ட்ரி, ஜெப ஊழியம். இந்த வசனப்படி 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிங்க. இந்த ஆலயத்துறையிலும் படிங்க, யூத்ஸ்லாம் படிங்க. அதுக்கும் நிறைய இருக்கு. 1 தீமோத்தேயு 2:1-2. இந்த ராயல் சிஸ்டர் படிங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிங்க. தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 2 வசனம். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது ஜெபம் பண்ணணும். அதாவது யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண எது சொல்லியிருக்கீங்க? யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கீங்க? எல்லா மனிதர்களும் குறிப்பாக அதிகாரம் உள்ள எல்லாருக்காரும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவம் வந்து எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ நான் வந்து என்ன பண்ணுறோம், நமக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு, நம்ம எல்லாருக்குமே ஜெபிக்கணும். அதாவது குறிப்பாக அதிகாரம் வந்து எல்லாருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் மெயினாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கணும். அதனால் குறிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிதாக ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. கரெக்டாக ஏன்னா 60 ஆண்டுகள் கழித்து ஒரு தமிழ்நாட்டில் அதாவது கேரளாவுக்கு அடுத்தபடியாக ஒரு கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு முதலமைச்சராவது நமக்குள்ள ஒரு பெருமை தானே. ஏன்னா கேரளாவில் தான் 2 பேர் கிறிஸ்டின் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஆனால் அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் வந்து முதலமைச்சராக இருக்காரு. அதுக்காக நம்ம மெயினாக ஜெபிக்கணும். அதுபோல் ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுபோல் அனைத்து சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அனைத்து சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவை இப்படி நம்ம ஜெபிக்கும் போது அது வந்து ஒரு ஜெப ஊழியம். அவை நம்ம வந்து நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டும் நம்ம ஜெபிக்காது வந்து வேஸ்ட். எல்லாம் ஆண்டவரே தான் சொல்றாரு. ஏன்னா யோகம் வந்து எல்லாருக்குமே இறந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் யோகம் போது என்ன சொல்றாருங்க, யோகம் அனைத்துமே இறந்து போயிட்டாரு. ஏன்னா அவர் சரீரமும் செத்து போயிட்டு. ஆனா அப்படி இருந்தும் ஆண்டவர் வந்து யோகம் போது என்ன சொல்றாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் யோகம் போது என்ன சொல்றாருங்க, ஏன்னா யோகம் போது தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபி என்ன சொல்லுகிறார். ஏன்னா அப்ப நம்மளும் தான் என்ன கேட்டுப்பாங்க, இப்போ தெப்பரசு வந்து என்ன கேட்டுப்பாங்க, ஆனா எல்லாம் இறந்து
ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்க முடியாது. ஏன்னா ஆனால் எதுக்குமே வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் யோபு வந்து உடனே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிட்டு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது என்ன நடந்துச்சுங்க? இந்த வருஷத்தை படிக்க யோபு 42,000 பக்கம் சொல்லுங்க. அதே இந்த வசூலை பார்க்கும் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது என்ன பண்ணாங்க? தேவன் யோபுடைய சரீரத்தை மாற்றினார். அதே நம்ம மற்றவர்களுக்காக, நம்ம தேசத்துக்காக, நம்முடைய ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதே நம்ம வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அது ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அவை இரண்டாவது ஜெப ஊழியம் மிக அவசியம் தேவை. அதை எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் வந்து இங்க ஒன்று நம்ம படித்திருக்கோம். அவை இப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய சரீரத்தை மாற்றிய தேவனாக இருக்கிறார். அது இரண்டாவது ஜெப ஊழியம் மிக அவசியம் தேவை. மூன்றாவது என்ன ஊழியம் என்று சொன்னால் தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஊழியம். அந்த வசனம் எல்லாருமே தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனம் என்ன சொல்லுங்க? கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதி எப்போதுமே வாயில் இருக்கணும். அதாவது நம்ம எப்போதுமே அவருடைய துதி வாயில் இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை நம்ம எக்காலத்தில் நம்ம தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற ஊழியம். ஏன்னா அன்றைக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவும் சிறையில் இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? சிறையில் அவர் அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. 2 பேரும் சிறையில் அடைக்கும் போது என்ன பண்ணாங்க? தேவனை துதித்து ஆர்ப்பட்டார். ஏன்னா அவங்க 2 பேரும் போய் அந்த ஜெயிலுக்கு ஒன்றும் சொல்லலை. நீங்க ஆண்டவரை பற்றி எதுவுமே சொல்லல. ஆனா இவங்க துதித்து ஆராய்ச்சி அங்க நடக்கிறத பார்த்தோன்னா இந்த ஜெயிலர் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினார். ஏன்னா தேவன் செய்த அற்புதம் பார்த்தோன்னா மனம் திரும்பி ஜெயிலரே வந்து என்ன கேட்கறாங்க? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் சொல்லி கேட்ட உடனே அந்த வருஷத்தை படிங்க. அப்போஸ்தலர் 25-26 வருஷத்தை படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த வசனம் படிக்கும் போது அந்த சிறைச்சாலை துதித்து ஆராய்க்கும் போது அந்த ஜெயிலரை வந்து ரசிக்கப்பட்ட மட்டும் அவர் முழு குடும்பம் என்ன பண்ணிச்சுங்க? வசனம் என்ன சொல்லுதுங்க? முழு குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்றாரு. அப்போ முழு குடும்பம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. குழந்தைகள் இருந்திருப்பாங்க. கரெக்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில சபையில் குழந்தை ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த முழு குடும்பம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த சின்னவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆகவே முழு குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்றது. ஏன்னா இதில் வந்து என்னன்னா அப்போஸ்தலன் இப்போ யார்கிட்டையும் போய் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கல, தேவன்கிட்ட யார்கிட்டையும் அறிவிக்கல. அவர் துதித்து ஆராய்த்த போது தேவன் செய்த அற்புதத்தை போது அவர்களே மனம் திரும்பினார்கள். அதே நம்ம வீடுகளில் நம்ம தேவனை துதித்து ஆராய்த்து கொண்டிருக்கும் போது நம்முடைய மக்கள், அதாவது புறஜாதி மக்கள் வந்து அவர் ரசிக்கப்படணும். ஏன்னா அதனால வீட்டில் இருக்கும் என்ன இருக்குங்க? துதி சத்தம் மட்டும்தான் கேட்கணும். வேற எந்த விதமான சத்தமும் வீட்டில் கேட்கக்கூடாது. கரெக்டா? ஏன்னா இப்போ சில வீடுகளில் நாங்கள் அவுசிஸ்டிக்லாம் போகும்போது சில வீடுகளில் சீரியல் ஓடிக்கொண்டிருக்கோம். கிறிஸ்தவ வீடுகளில் சில வீடுகளில் காமெடி ஷோ ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் அப்படியே இருக்கும்போது நம்ம வந்து சாட்சியம் டிவி நமக்கு இருக்காது. அதே நம்ம வீடுகளில் ஒன்லி துதி சத்தம் மட்டும்தான் கேட்கணும். அப்படி கேட்கும்போது மட்டுமே நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும், மற்றவர்களையும் நம்ம ஆதாயப்படுத்த முடியும். அதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 பேர் படையெடுத்தார்கள் என்று நாம் பார்க்கணும். கரெக்டா? ஏன்னா யோசபாத்துக்கு விரோதமாக 3 பேர் படையெடுத்து வந்தார்கள். அப்போ யோசபாத் என்ன பண்றாருன்னா
அவர் என்ன பண்றாருங்க, அவருக்கு எந்த விதமான மிலிட்ரியோ ஆர்மியோ இல்லை எந்த நேவி எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம இந்தியாவில் யுத்தம் நடந்தது கூட ஆபரேஷன் சிந்தூர் எதுவுமே நடக்கல. அவர் அதுக்குள்ள என்ன பண்ணாருங்க, ஏன்னா இதே நான் போன மாதம் இதே செய்தியை நான் கொடுத்தேன். அதை மறந்துச்சா ரேச்சல் மறந்துச்சா? போன வருஷம் இதே செய்தி தான் கொடுத்தேன். அப்போ யோசிப்பாது என்ன பண்ணாருங்க, ரேட் நீங்கள் சொல்லுங்க. போன வருஷம் கேட்டீங்களே கேட்கலையா? அப்போ யோசிப்பாது இந்த என்ன பண்ணாரு, 3 பேர் படையெடுத்து வரும்போது இந்த அம்மான் புத்திரர் மோகன் புத்திரெல்லாம் படையெடுத்து வரும்போது யோசிப்பாது என்ன பண்ணுறாருங்க, அதை படிங்க. 2 நாளாகவும் 24 யோகம் உத்தாசத்துக்கு படிங்க. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். இந்த வசதியை பார்க்கும்போது அந்த யோசனை என்ன பண்றாருன்னா பாடங்களை நிறுத்துறாரு. வேற வந்து அவர் எந்த விதமான மிலிட்ரியோ நேவியோ வேற ஏர்போர்ஸ் எதுவுமே நிறுத்தல, எந்த பிளாக் கார்ட்ஸையும் நிறுத்தல. இப்போ அதே மாதிரி இப்போ விஜய் வரும்போது பக்கத்தில் பவுன்சர்லாம் வர்றாங்க, அந்த மாதிரி யாரையுமே அவர் நிறுத்தல. அவர் என்ன பண்ணாருன்னா பாடங்களை நிறுத்துறார். ஏன்னா பாடல் என்ன சொன்னாங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று அந்த வார்த்தையை சொல்லி பாடிக்கொண்டிருக்கும்போது என்ன நடந்ததுன்னா அந்த 3 பேர் அவர் விரோதமாக படையெடுத்து வந்தவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க, வெற்றுண்டு மடிந்து போனாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளே ஏன்னா இவங்க இந்த குரூப்பை எந்த இது பண்ணல, அவர் வந்து பாடிக்கொண்டு தேவனை ஆராய்ந்து கொண்டு இருக்கும் போதே அங்கே வந்து தேவனை அவருக்கு யுத்தம் பண்ணார். அதுவே நம்ம துதிக்கிற ஆராதிக்கிற ஊழியம் நம்ம கண்டிப்பாக வேணும். அப்படி ஊழியம் செய்யும் போது மட்டுமே நம்ம ஆத்மாக்களே ஆதாயப்படுத்த முடியும். அதுவே 3வது கண்டிப்பாக நம்ம ஆராதிக்கிற துதிக்கிற ஊழியம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். 4வது என்ன ஊழியம் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுக்கு நம்ம செய்ய முடியும். அந்த வசனப்படிங்க எபிரேயர் 6:10 Hebrews 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். பரிசுத்தவான்கள் சொன்னால் இன்னைக்கு வந்து சபையில் உள்ள போதகர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, ஊழியம் செய்யணும். இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஏதோ கடமைக்காக நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணிட்டு உடனே போகிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சபையில் என்ன பண்ணணுங்க, நம்ம கண்டிப்பாக நம்முடைய பங்களிப்பு ஏதாவது இருக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்ய முடியும். ஏன்னா சும்மா வந்துட்டு போகிறது வந்து நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அது அழகு கிடையாது. நம்ம சபையில் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஒளி இருக்க வேண்டும். அதுக்கு தான் வேதாந்தத்தை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் விரோதமாக அமெரிக்க யுத்தத்துக்கு வரும்போது இந்த மோசே என்ன பண்ணுறாருங்க, அமெரிக்கர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக 40 ஆண்டுகள் இந்த வடாந்தத்தில் செல்லும்போது அமெரிக்கர்கள் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர் யுத்தத்துக்கு வராரு. இப்போ மோசே என்ன பண்ணுறாங்க, யாரும் சொல்ல முடியுமா? மோசே என்ன பண்ணுறாங்க, இந்த 2 கரத்தையும் வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன நடக்குன்னா இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது, அமெரிக்கர் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஆனால் மோசே வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த எப்போ அவங்க ஏன்னா அவரும் மனிதன் தானே, கையை தூக்கிய வச்சுருந்தது அவர் வந்து டயர்டாகி கையை கீழே போடும்போது அமெரிக்கர் யுத்தத்தில் ஜெயிக்கிறார்கள். அப்போ இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் போய் இந்த மோசையுடைய கரத்தை அதை தாங்கி பிடிக்கிறார்கள். அந்த 2 பேர் யாரும் சொல்ல முடியுமா?
அந்த வசனத்தை படிங்க. யாத்திராவும் 17:11-12. எக்ஸோடஸ் மோசே 17. தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஆக 2 பேரும் வந்து அவர் கரத்தை தாங்கி பிடிக்கிறார்கள். ஆரோனும் என்ன பண்றாங்க? ஊரும் 2 பேர் கரத்தை தாங்கி பிடிக்கிறார்கள். ஆகவே தேவன் அங்கே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாருன்னா அது எப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த 2 பேர் கரத்தை தாங்கி பிடிக்கிறதுனால தேவன் அங்கே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. ஆகவே இவ்விதமாக நம்ம வந்து ஊழியத்தில் நம்ம பரிசுத்தவான்களுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம சபையில் போதற்கு ஊழியக்காரருக்கு நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம விசுவாசிக்கிறா கண்டிப்பாக நம்ம சைட் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டுமே நம்ம அதை நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இல்லைன்னா நம்ம வந்து தேவனிலிருந்து எந்த ஆசிரியத்தையும் நம்ம விட்டுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு அவர் 2 பேர் அப்படி தாங்கி கொடுத்தனால தான் அங்கே வந்து மகத்தான ஒரு வெற்றி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது. அதுவே இன்றைக்கு நமக்கு அதாவது ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து ஊழியக்காரருக்கு நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு சைட் சப்போர்ட் நம்ம பண்ணியாகணும். இதோ பரிசுவானுக்கு நம்ம செய்ய ஊழியம். அப்படி செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, அப்போதான் நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அதுவே 4ஆவதாக நம்ம பரிசுவானுக்கு செய்ய முடியும் என்று போயிட்டோம். 5ஆவதாக என்ன ஊழியம் என்று சொன்னால் இந்த ஒப்புரவாக்கும் ஊழியம். அந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 5-ம் 12-ம் வசனத்தை படிங்க. படிங்க 2 கொரிந்தியர் 5:18. அதே ஒப்புரவாக்க முடியும். இந்த ஒப்புரவாக்குதல் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. லேடிஸ் சிஸ்டர் ஒப்புரவாக்குதல்னா என்ன கேட்டீங்க? என்ன பண்ணீங்க? அதை சொல்ல முடியுமா? ஒப்புரவாக்குதல் லேடிஸ் சிஸ்டர் ஒப்புரவாக்குதல் செவ்வாய் சிஸ்டர் சொல்லுங்க. ஒப்புரவாக்குதல்னா என்ன அர்த்தங்க? அதான் கரெக்ட். ஏன்னா அது ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன வசனம் என்ன பேருன்னு சொன்னால் ரீகன்சிலியேஷன். இந்த ரீகன்சிலியேஷன் என்று சொல்லும்போது அதை வந்து அந்த ஆக்ஸ்போர்ட் டிஸ்ட்ரிக்டில் நான் படிக்கும்போது அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த மீனிங் என்ன சொல்லுன்னா பீஸ் மேக்கிங் என்று சொல்லணும். ரீகன்சிலியேஷன் அதான் சமாதானம் பண்ணி வைத்தல். இப்போ சமாதானம் பண்ணி வைக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருங்க, என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் சமாதானம் பண்ணி வைக்கும்போது. அது படிக்க மத்திய 5:10 படிங்க. மத்திய 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதே சமாதானம் பண்ணிக்கும் போது தேவனுடைய புத்திரர், தேவனுடைய அதாவது பிள்ளைகளே என்ன பண்ணுவார்கள். அதே நம்ம சமாதானம் பண்ணிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோங்க, தேவனுடைய பிள்ளைகளாக மாறிக்கிறோம். அது சமாதான ஊழியம் கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு யாராவது ஒரு பிரச்சனைகளே நம்ம வந்து சொன்னால் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அதை உடனே கேட்டு மற்றவங்களுக்கே என்ன பண்ணுறோம், அதை சொல்கிறோமா இல்லைங்க. அது சாதாரணமாக சொல்கிறதில்ல, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட இன்னும் ஒரு 4-5 சேர்த்து நம்ம என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா. இது வழக்கமாக நடக்கிறது தானுங்க. அது வந்து நம்ம கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனையாக வரும்போது அவர்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டும், அவருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அத்தனை சமாதான ஊழியம். நம்ம அதை கேட்டு மற்றவர்களுக்கு போய் நம்ம பிரபலப்படுத்துறது அதில் நம்மளுடைய வேலை கிடையாது. அதில் சும்மா அதில் ஒரு வார்த்தை சொன்னால் வந்து இன்னும் ஒரு 4 சேர்த்து அடுத்தவங்க சொன்னால் அதை அப்படியே பரவாயில்ல என்ன பண்ண அனைத்து இடத்துலையும் பரவலாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே அது வந்து நம்முடைய வேலை கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை என்று வரும்போது நம்ம அவருக்கு ஜெபிக்க வேண்டும், அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், அவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருக்கு என்ன பண்ணணுங்க, அதை கேட்க வேண்டும்.
புத்த சமாதான ஊழியம். அப்படி நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம தேவத்தை புத்தராக என்ன பண்றாங்க மாறுகிறோம். ஆகவே சமாதான ஊழியம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகு. அப்படி நம்ம சமாதான ஊழியம் செய்யும் போது அது மூலமா நம்ம ஒரு சில ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஆக ஐந்தாவது நம்ம சமாதான ஊழியம் கண்டிப்பாக அவசியம் தேவை. கடைசியாக ஆறாவது என்ன ஊழியம் என்று சொன்னால், அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம். வசனத்திலிருந்து அதை வாசிக்கிறோம். மார்க் 16 வாசிங்க. மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த வசனங்களை உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கடைசி கட்டளை. ஏன்னா அவர் படத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக கடைசியாக அவர் சிஷியரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அதான் நம்ம கிறிஸ்துவாகிய நாம் டைரக்டாக இன்டைரக்டாக கண்டிப்பாக நம்ம சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். அதான் ஒன்று நம்ம டைரக்டாக போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இல்லைன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணுங்க, என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதாவது நம்ம வந்து காணிக்கையாகவும் பொருளாகவும் இதெல்லாம் கொடுத்து நம்ம உதவி செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க அதான் டைரக்டாக இன்டைரக்டாகவும் நம்ம கண்டிப்பாக ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்யும் போது மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா வசனம் அதான் சொல்லியிருக்காரு. வசனத்தை படிக்க 2 கொண்டே இருக்கு. 8ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை படிங்க. அன்றைய சகோதரரே, மகதானிய நாட்டுக்கு சபைக்கு தேவன் அருளிய கிருபையை அறிவிப்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிசுத்த சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள். இங்க அந்த மக்களுடைய சபையாளுக்கு உதாரணமா கொடுத்தாங்க. எதுக்குன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. அதே அப்படி அப்படி அவர் கொடுத்தனால்தான் தேவன் அவர்களே ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த இது பிடிக்க 4 அதிகாரம் 12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும். அந்த வசனத்தை நாம் படிக்கும் போது வசனம் அவர் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது இந்த சபையார் வந்து அவர் வந்து உதாரணமாக கொடுத்தார்கள் என்று பாருங்கள். அப்படி கொடுக்கும் போது தேவன் வந்து அந்த சபையை ஆசீர்வதித்தார். அதனால தான் நம்ம யாக்கோபுல நம்ம என்ன படிக்கிறாங்க, யாக்கோபுல அந்த என்ன சொல்லுவாருங்க, அடிக்கடி ஒரு வசனம் படிப்போம். வசனம் என்ன படிக்கிறாங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அந்த வசனம் படிக்க. யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அப்படி நன்மை செய்ய அறிந்து, ஏன்னா நமக்கு வந்து காணிக்கை கொடுப்பதற்கு ஊழியர்களை தாக்குவதற்கு அனைத்து வசதி வாய்ப்புகளும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம அதை செய்யாமல் போனால் வந்து என்னதுங்க, பாவம். அது நம்ம கண்டிப்பாக நம்ம டைரக்டாக இன்டைரக்டாக நம்ம ஊழியம் செய்ய சுவிசேஷம் அறிவிப்பது ஊழியம் செய்யணும். கண்டிப்பாக நம்ம டைரக்டாக ஊழியம் செய்யணும். நம்ம காணிக்கை கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சில சொல்ல நாங்கள் வந்து ஊழியம் செய்யணும், ஊழியக்காரங்க. அதே நாங்கள் வந்து காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வாங்கி தான் பழக்கணும், இது பொருள் பழக்கம் சொல்லி ஒரு சில ஊழியக்காரர் சொல்லலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுன்னா, நம்ம பழைய படத்தை நம்ம படிக்கும்போது லேவியர்கள் என்ன பண்ணாங்க, லேவியர்கள் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஆண்டவர் வந்து சித்த சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக காணிக்கை கொடுக்கணும். ஏன்னா லேவியர்கள் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, அவருக்கு ஆண்டவர் வந்து என்ன சொன்னாங்க, அந்த வருஷத்தை படிக்க எல்லாமும் 12 அதிகாரம் 26 27 வருஷத்துக்கு படி இந்த ராயல் சிஸ்டம் படிங்க. என்னாலும் 18 நம்பர்ஸ் 18, 26 and 28. நான்
இந்த வசனத்தை பார்க்கும்போது எப்படி நீங்கள் காணிக்கையில் வந்து அதில் வந்து 10ல் ஒரு பாகம் லேவியர்களும் கண்டிப்பாக செலுத்த அந்த லேவியர்கள் வந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்தவர்கள். ஆகவே அவர்களும் கண்டிப்பாக காணிக்கை செலுத்த வேண்டும் என்று போட்டிருக்கிறார். ஆகவே அனைவருமே கண்டிப்பாக காணிக்கை செலுத்துவது எதுனா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. ஆகவே யாருமே நான் வந்து அப்படி காணிக்கை எடுப்பது வந்து அது கட்டாயம் அல்ல என்று ஒரு சில சபைகளே தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக நம்ம காணிக்கை உடைக்க வேண்டும். அது ஊழியர்களுக்காக கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் செய்து இன்டைரக்டான ஊழியம். ஆகவே கொடுக்கிற ஊழியம் அவசியம் தேவை. அப்படி செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆகவே இன்னைக்கு நம்ம 6 வகையான ஊழியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் போது தேவன் என்னென்ன நன்மைகளை செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது முதலாவதாக என்ன நன்மை தேவன் நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார்னா பிதாவான நம்மை கனப்படுத்துகிறார். அதன்படியே யோவான் 12:26 படிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றுகிறவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்வது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஊழியங்கள் செய்யும் போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார். அதுதான் முக்கியம். ஆகவே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார். இரண்டாவது என்ன நன்மை நமக்கு கிடைக்கிறதுனா நம்முடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஏன்னா பக்கத்தில் எத்தனை புத்தகம் இருக்குதுங்க யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, பக்கத்தில் எத்தனை புத்தகம் இருக்கு? என்னென்ன புத்தகம் இருக்குங்க? ஞாபக புத்தகம் 2 புத்தகம் இருக்கிறது. அதான் இந்த நம்முடைய பெயர் வந்து என்ன பண்ணுங்க ஜீவ புஸ்தகத்தில் இந்த வசனத்தை படிக்க பிலிப்பியர் 4:3 வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே உங்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் லமந்தோடு மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நம்ம ஊழியம் செய்யும் போது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். மூன்றாவது என்ன ஆசீர்வாதம் நமக்கு தேவை கொடுத்தாருன்னா தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம என்னென்ன ஊழியம் செய்யணும்னு எல்லாருமே எல்லாருமே அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனம் மொழியும் மற்ற 3வது அதிகாரம் இல்லை மல்கியா 3வது அதிகாரம் 16 வசனம். மலாக்கி 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்க்கணும் ஞாபக புஸ்தகத்திலும் நம்முடைய பேர் எழுதப்படும். ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகள் தேவனும் தருகிறார். ஆகவே நம்ம ஊழியம் ஆரோக்கியமான ஊழியங்கள் செய்யும்போது ஃபர்ஸ்ட் பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார். மூன்றாவது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. மூன்றாவதாக நம்முடைய பேர் ஞாபக புஸ்தகத்தில் ஏன்னா தேவன் நம்மை அறிந்திருந்தால் ஆகவே ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்படுகிறது. ஆகவே நம்ம இந்த ஆரோக்கியமான ஊழியங்கள் செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே தேவன் தாமே இந்த வசனங்கள் அனைத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து வருவாங்க.